90.4 அலைவரிசையில் இது கொங்கு சமுதாய வானொலி. கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கொங்கு சமுதாய வானொலி 90.4 இப்பொழுது உங்களுக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்றோர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி, 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம், பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம், 1000 உண்டிங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். தயாரிப்பு அறிவிப்பாளர் பாலசுப்ரமணியம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஒளிவலம் வருவது நத்தக்காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெரியவர் திரு பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டலத்தின் கிராமிய கலைகளான கும்மிப்பாட்டு நிகழ்ச்சிகள் பற்றியும் வயல்வெளி பாடல்கள் பற்றியும்
துக்க நிகழ்வுகளில் வாசிக்கக்கூடிய கனகதப்பட்டை பற்றியும் ஒப்பாரி பாடல்கள் பற்றியும் கூறி விவசாயத்தில் தனது அனுபவத்தையும் வரும் தலைமுறையினர் அதனை காப்பாற்ற வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றியும் கூறும் நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. இதில் பெரியவர் பழனிசாமியுடன் கலந்துரையாடியவர் பள்ளி ஆசிரியர் திரு மகாதேவன் அவர்கள். ஐயா, இப்போ நீங்க அந்த கும்மி பத்தி பேசுங்க. கும்மி பத்தி பேசும்போதே அதனுடைய அந்த பாரம்பரியம் பற்றி, கும்மி எப்போ அடிப்பாங்க, கும்மி அடிக்கிறவங்க எத்தனை நாள் அதை செய்வாங்க, இது உங்களுடைய அந்த பெருஞ்சலங்கைக்கு முன்னால வருமா, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. இல்லை, அது கும்மிங்கிறது முன்னாடி பின்னாடின்னு இல்லை. அது ஊரில் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி பண்டிகையாக சாட்டுவாங்க. ஆனால் தை மாதம் பிறந்துட்டா தை போஸ்துக்கு முன்னாடி 5 நாள் 7 நாள் 9 நாள் சொல்லி வாசலில் பழிச்சு விட்டு, இப்போ கும்மிங்கிறது தை மாதம் பிறந்து ஆரம்பிப்பாங்க. அதாவது தை போஸ்து மாத்துறது கடைசி நாள். அதுக்கு முன்னாடி சில வீட்டில் 5 நாள் கொண்டு சாதம் வச்சு பூச வேண்டி பண்ணுவாங்க. சில இடத்துல 7 நாள், சில பேர் 9 நாள் இப்படியெல்லாம் வச்சு அந்த போஸ்தனைக்கு மாத்துவாங்க. மாத்திட்டு இந்த தேர்ன்னு சொல்லி ஒரு அலங்காரம் பண்ணி கும்மி அடிப்ப பாட்டு பாடுவாங்க. அந்த அன்னைக்கு ஊர்ல இருக்கிற பெண்களுக்கெல்லாம் போட்டி வந்துடும். அவர் அவித நேர்ந்து நீ பாட்டு பாடி கொண்டு விட்டாங்க கிணத்துல, இவித நேர்ந்து நீ கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி அந்த அன்னைக்கு அந்த கடைசி அன்னைக்கு நிறைய பாட்டு பாடி வெடிஞ்சே போயிருங்க. அந்த அளவுக்கு பாட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா. ஆமா, 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்களாம் சேர்ந்துக்குவாங்க. பெண்ணுங்க கல்யாணம் முடிச்ச பெண்களும் சேர்ந்துக்குவாங்க. எல்லாருமே வருவாங்க. கும்மிக்கு ஏதாவது தாளங்கள் ஏதாவது? இல்ல, அதுல தாளம் இல்ல. தாளம் இல்ல. அதை அடிச்சு பாட்டு பாடுறதுலதான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரி, அந்த புள்ள நல்லா பாடுனா, இந்த புள்ள நல்லா பாடுனா அப்படின்னு ஒரு கும்மி பாட்டு பாடுவாங்க. கும்மி பாட்டு அடிச்சுட்டே கும்மி பாட்டு பாடுவாங்க. அப்ப அந்த ஊர்ல எத்தனை ஐட்டத்துல பண்றாங்களா அவங்களுக்கு ஒரு போட்டி மாதிரி ஆயிரு. சரி, நேரம் வெடி தின்னி கும்மி அடிச்சுட்டு கொண்டு கிணத்து விட்டு வந்துருக்காங்க. 10 மணிக்கு கொண்டு விட்டு விட்டாங்க. அப்படி பெருமை. அந்த இது பௌர்ணமி நீங்க சொன்னீங்கல்ல, பௌர்ணமி எப்போ எல்லாரும் வீட்லயும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி நிலா சோறு போட்டு அதை பத்தி பேசுவோம். அந்த அன்னைக்கு மாவு பிடிச்சு மாவு மட்டும்தான் குடி மாத்துவாங்க. அப்புறம் மக்கா நாள் எல்லா வீட்லயும் ரசம் மறு சாப்பாடுன்னு சொல்லி எல்லாருமே எத்தனை பேர் என்ன ரசம் வைப்பாங்க. அது சில பேர் வெள்ளாங்க ரசம் வைப்பாங்க, சில பேர் புரிச்சு குட்டின்னு சொல்லுவாங்க, சில பேர் பச்சை ரசம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பிடறதுக்கு விருப்பமோ அவங்க வச்சு ரசம் மட்டும்தான். ரசம் மட்டும்தான் வைப்பாங்க. ஆமா ஆமா. அது என்னைக்கு எப்போ வைப்பாங்க? அது மக்கா நாள். அதாவது அந்த விளக்கமா வச்சு கும்மி அடிக்கிறாங்களா, அதுக்கு மக்கா நாள். அடுத்த நாள் ரசம் மட்டுமே அமட்டோட முடிஞ்சது. சரி, அது எல்லாரும் வீட்டுல இருந்து கொண்டு இல்ல, யாரும் ஒருத்தர் தான் போவாங்க. சரி, ஒருத்தர் கொண்டு எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, இப்ப இருக்கிற அந்த மூன்லைட் டின்னர் சொல்றாங்களே, அது மாதிரி அந்த காலத்துல அது ஒரு இன்ட்ரெஸ்ட். தை மாசம் பிறந்தாவே நிலாப்புல சோறு மாத்தலாம், நிலாப்புலா சோறு மாத்தலாம் சொல்லி ஆண்களை விட பெண்கள் குழந்தைங்க இந்த 6 வயசு புள்ள 10 வயசு புள்ள 5 வயசு பிள்ளைகளா அது ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பெண் குழந்தைகள் நிறைய ரொம்ப ஒரு தமாசா இருக்கு. பொழுது விழுந்துட்டா உடனே ஓடு வாசல் வலிப்பாங்க, அப்புறம் சமையல் பண்ணி கொண்டு போய் வைப்பாங்க. இந்த மாசம் இருக்குங்களா குழந்தைங்க ரொம்ப. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இது ஒரு விழா கோலம் தான் எல்லாமே. ரொம்ப எல்லார் வீடுலயும் சரி, அது பெண்களுக்குனே ஆன ஒரு விசேஷம். நம்மளுக்கு குழந்தை இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 4 வயசு குழந்தை இருக்கு, நானும் தான் கொண்டு போகும் நடபடிக்கு போட்டு கொடுத்து பெண் குழந்தைகள் அப்பவே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கும் பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுத்து. ஆண் குழந்தைகள் அக்கா கூட கொண்டு போறோம், தங்கச்சி கூட கொண்டு போறோம், அவங்களுக்கு சோடு சாமானத்தில் வச்சு போச வேண்டி எல்லாம் பெரியவங்க போச வேண்டுவாங்க. சாப்பிட்டு அப்புறம் எல்லாம் கும்மி அடிச்சுட்டு ஒரு இப்போ நாங்க இந்த உங்களுடைய பேட்டி மூலமா எங்க கண் முன்னாலே ஒரு பெரிய திருவிழாவை பார்த்த ஒரு உணர்வு எங்களுக்கு வருது. அந்த ராத்திரி நேரம் அந்த விளக்கு வெளிச்சத்துல, அந்த வெட்மாஸ் லைட் வெளிச்சத்துல நீங்க எல்லாம் உட்கார்ந்து டான்ஸ் பண்ணி சந்தோஷமா சாப்பிட்டு, அதெல்லாம் உண்மையிலே அந்த காலங்கள் திருப்பியும் வரும். அந்த அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது வரும். மாரியம்மன் கோயில்ல பூ போட்டுட்டா புதுப்பானை வச்சு தண்ணி ஊத்துவாங்க. 8 நாள் புதுப்பானை வச்சு தண்ணி ஊத்துவாங்க. சில பேரு காட்டுல இருந்தா கூட தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. குழுக்குன்னு இருக்கும். சரி. ஒரு
ஒரு 1/2 கிலோ அதாவது ஒரு 2 மடங்கு தூரத்து இருந்துனா கூட தண்ணிக்குனே வந்து குடிச்சிட்டு போவாங்க. கோயில் வந்து குடிச்சிட்டு ஓ சரி. அவ்வளவு குளு குளுக்குன்னு ஓ இருக்கும். சரி சரி. அப்படிலாம் போவோம். ஓ சரி. ஐயா, நீங்க அந்த கம்பம் போடுறதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்ப கம்பம் போட்ட பிறகு ஊருக்குன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும்ல, நீங்க அந்த கட்டுப்பாடுகள் பத்தி, அதாவது வெளியூர் போக கூடாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அந்த மாதிரியான கட்டுப்பாடு. கம்பம் போட்டோம்னா வெளியூர் நல்ல விசேஷத்துக்கெல்லாம் போகலாம். அந்த பெரிய காரியத்துக்கு மட்டும், அதாவது ஈமச்சடங்குக்கு மட்டும் போக மாட்டாங்க. அது வந்து பொங்கல் முடிச்சு தான் போவாங்க. வெளியூர் சடங்கு வந்து அந்த 8 நாளைக்கு உள்ள வரலாம், 9ஆம் நாள் பொங்கல் அன்னைக்கு உள்ள வந்துக்கலாம், போய்க்கலாம். உள்ளூர்ல மட்டும் அந்த பூ போடும்போது யார் யார் இருந்தாங்களோ, நம்ம பிள்ளைய வந்து தங்குதுங்க அந்த அன்னைக்கு, அவங்க அந்த அன்னைக்கு இங்கே இருந்தாகணும். அதாவது பூ சிக்கிட்டா வந்தே ஆகும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. பூ போடும்போது யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அந்த விழா முடியறது வரைக்கும் இருக்கணும். அவங்க ஊருக்கு போயிட்டு வரலாம், அங்க தங்கக்கூடாது. சரி. இப்போ இன்னொரு சாமி பயந்து வேலை செய்யறது. ஓ சரி, சாமி பயந்து செய்யறது. இப்போ நான் உள்ளூர்லயே ஏதாவது ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சுன்னா அது வந்து இப்போ முன்ன வந்து நான் சொன்னாங்க 1.5 நாள் கூட அந்த பாடி வச்சு எடுத்து செஞ்சது. அந்த கம்பம் போட்டதுக்கு முற்பாடு ஏதாச்சுன்னா உடனே 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்குள்ள எடுத்து அடக்கம் பண்ணிட்டு ஐயரை வர சொல்லி புண்ணியாச்சனே ஒன்று இருக்குது. ஓ சரி. ஒரு புனித தண்ணி எல்லாம் ஊத்தி முடிச்சுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ள பூஜை ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கோயில் பூஜை நடக்காது. இது முடிச்ச பிறகுதான் வந்து அதை செய்வாங்க. உள்ளூர்ல நடந்ததுன்னா அப்படி, வெளியூர்ல நடந்ததுன்னா யாரும் போக மாட்டாங்க. ஆனா அது பிரச்சனை இல்ல. சரி. அது வந்து பூ போட்டிருக்குது, அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, பொங்க முடிஞ்சா வருவாங்க, அவங்க வீட்டுக்காரன்னு நினைச்சுக்குவாங்க. ஓ சரி சரி சரி. அது நம்ம ஒரு குற்றமா பார்க்க மாட்டாங்க. வந்து முக்கியமான உரம்பரை ஒண்ணு இறந்துருச்சுனாக்க நான் போக மாட்டான். அவங்க வந்து கப்பம் போட்டிருக்கு வரமாட்டாங்க, ரைட் அப்படின்னுக்குவாங்க. ஓ சரி. அதை புரிஞ்சுக்குவாங்க. அசைவம் வந்து பொங்க வரைக்குமே சாப்பிட மாட்டாங்க. 11 மணிக்கு வேணால கடை வெட்டிலாம் நிறைய சாப்பிடுவாங்க. அண்ணா வரைக்கும் கொஞ்சம் பத்தியா இருப்பாங்க, ஊசுவாங்க. அப்புறம் வந்து அவசியமா ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப கொஞ்சம் கட்டுப்பாடா இருப்பாங்க. சாமி பயந்துகிட்டு, கடவுள் பயந்துட்டு அந்த மாதிரி சாமி பயத்துல இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. நல்லது. 8 நாள் கல்யாணம் இருக்காது. நல்ல காரியங்களும் இருக்காது. ஏன்னா சாமி வந்து விசேஷம் இருக்குது. சரி. அதுக்கு நாம போட்டு நம்ம பண்ணக்கூடாது. அதுக்கு பேரு சாமி கொழுவுல இருக்குன்னு பேரு. சரி. அப்போ நம்ம வந்து நல்ல விசேஷம் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறது தான். சாமி போட்டி என்ன பண்ணக்கூடாது, போட்டியா எதுவுமே அப்படின்னு நம்ம சாமியை பயந்துக்கிட்டு அந்த 8 நாளும் முதல்லயே தேதிக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுலயே வந்து தள்ளி வச்சுக்குவாங்க. சரி சரி. ஐயா, இப்போ நம்ம வந்து இந்த கனகத்தப்பட்டை அப்படின்னு சொல்றாங்க. அது தப்பட்டையில ஒரு வித்தியாசமான ஒரு இதுவா, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? இது கனகத்தப்பட்டை வந்துங்க முக்காவாசி மாரியம்மன் திருவிழாவுக்கு பயன்படுத்துறது இல்லை. சரி. இந்த பெரிய அரியமாயிருதுல, அதுக்கெல்லாம் வந்து பிள்ளைங்க பேத்திங்க, அதான் ரொம்ப வயசாகி ஒரு 90 வயசு 95 வயசு ஆகி எல்லாம் இறந்துடுறாங்களா. அப்ப அதுல யாருக்கு வருத்தம் இருக்காது, ஐயா இறந்துட்டாங்களே வருத்தம் இருக்காது. அப்ப வந்து பிள்ளைங்க பேத்தி கூட்டமெல்லாம் அவங்க வலுவூர் பங்காளி கொடுத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு தப்பட்டை போட்டுக்கிட்டு இளவுக்கு வருவாங்க. அது ஒரு திருவிழா மாதிரி ஒரு சந்தோஷமா அவரை அழியணிச்சு வைப்பாங்க. இவ்வளவு வருஷங்கள் வாழ்ந்ததுனால அதை விடிய சாம்பை வந்து தட்டிக்கிட்டு பாடுவேன். 10, 20, 50 எல்லாம் போட்டு அவனுக்கு 1000 சேரும். அது ஒவ்வொருத்தரும் அந்த இதுக்கு வந்து அவருக்கு வந்து சன்மானம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் வலுவுக்கார போர் தூங்காம சுத்தி கோந்துட்டு இருப்பாங்க. பெண்கள்லாம் பாடி சுத்தி கோந்துருப்பாங்க, ஆண்களை வெளியில ஆடத்தை பார்த்துக்கிட்டு கோந்துருப்பாங்க. அது நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி. இதுதான் கனகத்தப்பட்டை தப்பட்டைங்கிறது. அப்புறம் இளவயசுல இருந்துட்டு அப்ப எல்லாருமே வருத்தப்படுறோம், அதுக்கு தப்பட்டை போட மாட்டாங்க. பெரியவங்களுக்கு மட்டும்தான். சரி சரி. அந்த சமுதாயத்துல வந்து நம்ம எல்லாமே நிகழ்ச்சிகள் எல்லாமே பார்த்துட்டே வந்தோம். இப்ப நீங்க இடையில வந்து நீங்க அந்த கோயில் திருவிழா நடக்கும்போது ஏதாவது ஒரு பெரிய காரியம் ஆச்சுன்னா அதை பத்தி எங்களுக்கு சொன்னீங்க. இப்போ பெரிய காரியம் சொன்ன பிறகுதான் எனக்கு ஞாபகத்தில் வருது அந்த ஒப்பாரி பாடல்கள். இது வந்து அந்த கிராமங்களுக்கே உரித்தான, இந்த கிராமங்கள்லேயே வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்லலாம். அவர் இறந்து போனவருடைய பெருமைகளை பற்றி எல்லாம் பேசுறதுக்கு கடைசியா அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பா அது இருக்கு. அந்த ஒப்பாரி பாடல்கள் பற்றி நீங்க பேசுங்க. வந்து ஒப்பாரி பாடல்ங்கிறது வந்து பெரியவங்க வந்து ஒரு 80 வயசு 90 வயசு 95 வயசு ஆனவங்களாம் இறந்துட்டாங்கன்னா மக பேத்தி இவங்களாம் இளவுக்கு வந்து அது ஒரு தாளம் சொல்ற மாதிரி சொல்லி அழுகுவாங்க. சொல்லி அழுகுவாங்க. அதை நாம் ஒரு அமைதியை கேட்டோம், அது ஒரு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது.
இப்படி வயசு கம்மியாக உள்ளவங்களே இறந்துட்டாக்க கொஞ்சம் வருத்தப்பட்டு போவங்களும் இந்த ஒப்பாரி பாடல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்துங்களேன். இப்போ ஒப்பாரி பாடல்கள்ல இது இந்த மாதிரி தான் வரணும், இந்த மாதிரி தான் எல்லாருமே ஒரே மாதிரியான ஒப்பாரி பாடல்கள் பாடுறாங்களா இல்லாட்டி வெவ்வேறு மாதிரி? இல்லை, அவங்க அவங்கவுங்க பாடலுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாடுவாங்க. இப்போ நான் ஒரு விதமாக பாடி எழுதுவேன், நீங்க ஒரு விதமாக பாடி எழுதுவீங்க, அவரு சார் ஒரு விதமாக பாடி எழுதுவாரு. அப்படி. சரி. அப்போ ஒவ்வொருத்தரும் அவருடைய மைண்ட்ல இருக்கிறது, மனசுல இருக்கிறத பாட்டா பாடி அழுவாங்க. சில பிள்ளைங்களுக்கு வந்து வெக்கம் வந்துரு, பாடாது, சும்மா அழுதுட்டு அழுவாங்க. சரி. அப்படி பாத்தீங்க ஒப்பாரிங்கிறது அந்த மாதிரி எல்லாம் பாடுவாங்க. இதுல வந்து விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஐஸ் போட்டியில வைக்கிறாங்க, அன்னைக்கு பெட்டி கிடையாது. அப்போ வந்து சந்தனம் புளி ரெண்டு சரி சமமா கலந்து எல்லாம் பூசிடுவாங்க. உடல் முழுக்க இறந்து போனவரோட உடல்ல. ஆமா, பூசிட்டாங்கன்னா அந்த ஸ்மெல் வாடை, அந்த உப்புறது இதெல்லாம் வராது. அப்படி புளிங்கிறது பாதுகாப்பா இருக்கும், சந்தனங்கிறது மணக்க அப்படி. அதனால இந்த ஐஸ் எல்லாம் பெட்டி எல்லாம் இல்ல, அது இப்பதானே வந்து இருக்கு, முன்னையெல்லாம் கிடையாது. அதனால 2 நாள்லாம் கூட வச்சு 2 நாள் உறுதியா 2 நாள் வச்சிருப்பாங்க. அது இறக்குறது தகுந்த மாதிரி சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு இறந்துட்டாக்க அப்புறம் புள்ள குட்டியெல்லாம் வரணும், பேரம் பேத்தியெல்லாம் வரணும். அப்புறம் அவங்க எல்லாம் வந்து வர்றதுக்கு லேட் பண்ணுவாங்க, இங்கிருந்து போய் சொல்லித்தான் வரணும். அப்ப போனெல்லாம் கிடையாது. அதனால அவங்க வந்து காடு பக்கம் இருப்பாங்க, ஊர் பக்கம் இருப்பாங்க. அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்து அவங்க பங்காளி கொடுத்து அவங்க சமாசாரம் கொடுத்து எல்லாம் ஒன்னா சேர்ந்து வருவாங்க. அப்ப அந்த எல்லாருமே பங்கு எடுத்துக்கணும். அதே நேரம் போய் சொல்றதுக்கான நேரங்கள் ஆயிடும், அவங்க வர்றதுக்கான நேரம் ஆயிடும். அதை கருதி அவங்க 2-3 நாள் வச்சிருப்பாங்க, பாடி வச்சு 2 நாள் வச்சுதான் வந்து இது பண்ணுவாங்க. அந்த நேரங்கள்ல தான் இந்த ஒப்பாரி பாடல்கள் பாடுவாங்க. ஆமா ஆமா. சரி. அந்த கனக தப்பட்டையும் அந்த நேரங்கள்ல தான் அடிப்பாங்க. இப்போ வந்து எல்லாம் வந்து அவர்களுடைய அந்த வேலை பழு மறக்கிறதுக்காக நிறைய எஃப்எம்ல பாடல்கள் கேட்கறாங்க. அதே மாதிரி அந்த காலகட்டங்கள்ல அந்த வயல்வெளியில அவங்க பாடி அவங்களே கேட்டு அவங்களுக்குள்ளே தமாசா பேசிக்கிறது. மதுரைக்கு போனாங்க, வந்து நான் சொல்ல சொல்ல கேட்காம போனாங்க, அங்க ஒரு 2 நாள் தங்கினாங்க, நோயோட வந்தாங்க அப்படின்னு ஒரு தமாசா பேசி சிரிச்சுக்கிட்டு நடவு நடுறது. இது வந்து நடவு பாடல்கள் அவங்க அதுலயே சொல்லிடுவாங்க. ஆமா, அவங்க மாமாவை பத்தி அது கேட்கறப்போ நல்ல ஆர்வமா போய் கேட்கறதுக்கு தமாசா தான் பாடுவாங்க. ஆமா, சந்தோஷமா இருக்கிற. ஆமா, அவங்க நேரம் போகிறது தெரியாம இருக்கணுங்கிறது. ஏத்தல்னு சொல்லி ஏத்த ஓட்டி தான் தண்ணி கட்டுறது. இப்பதான் இன்னைக்கு மோட்டாரு ஆயில் இன்ஜின் போறா வந்துருச்சு. அன்னைக்கு வந்து மாடு கட்டி தான் ஏத்த அரைக்கிறதுன்னு பேரு. ஏத்த ஓட்டுறவங்க அவங்களுக்கு சலுப்பு தெரியாம இருக்கணும், அவங்களே பாட்டு பாடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஏத்தல இருப்பாங்க. ஏத்தம் இறக்கும் போது பாடல்கள், நாற்று நடும்போது பாடல்கள், அந்த மாதிரி. சரி. ஐயா, இந்த விழாக்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்துதான் இருக்கு. விவசாயம் சார்ந்துதான் இந்த கோயில் திருவிழாக்களும் இருக்கு, விவசாயம் சார்ந்தான் கும்பி பாட்டு இருக்கு, விவசாயம் சார்ந்துதான் உங்களுக்கு நடவு பாடல்கள் இருக்கு, ஒப்பாரி பாடல் எல்லாமே வந்து ஒப்பாரி பாடல் தவிர மீது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் சார்ந்துதான் இருக்கு. இப்போ விவசாயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருதுன்னா விவசாயிக்கு வந்து விவசாயம் வந்து கட்டுப்படி ஆகல. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. ஐயா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இப்போ எங்கள் அப்பாவை பார்த்துட்டேன், எங்கள் அப்பாவை பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன். அதாவது விவசாயத்தில் மகன் பார்க்கல, பேரம் பார்க்க போகிறதில்ல. இப்போது அன்னைக்கு அந்த காலத்துலேயும் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, அதாவது உழுவுறவங்க கணக்கு பார்த்தா உழைக்கோளுக்கு மிஞ்சாது. அது சாட்டா வச்சிருக்காங்களா, அது கூட மிஞ்சாதுங்களா, அது கூட வாங்க முடியாதான். அந்த அளவுக்கு விவசாயம் அப்போ அந்த காலத்துல இருந்து இருந்திருக்கு. அன்னைக்கு வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் 4 உள்ள 3 உள்ள 2 பசங்க பிள்ளை இருந்தது. ஆனா அவங்களுக்கு அந்த விவசாயத்திலேயே பாடுபட்டு அவங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சாங்க, வேற உப்பு கொடுத்தாங்க, ஆடு மாடெல்லாம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு புள்ள ஒரு பையனே சிரமம். பையன் இருந்தா புள்ளை இல்ல, புள்ள முதல் பிறந்தா தான் பையன். அப்படி இருந்துமே கல்யாணம் வைக்க முடியல. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு ஒரு விலைவாசி அதிகம் போயிடுச்சு. இன்னைக்கு வந்து நாங்க வாங்கக்கூடிய பொருள் அனைத்துமே அதிகமான விலை. விற்கிறது வந்து ஒரு பாதியோடு இல்லை. நீங்க வாங்குறதுன்னு சொல்றது உரங்கள், விதைப்பொருள் எல்லாமே. கூலி வந்துங்க அன்னைக்கு வந்து எனக்கு தெரிய 10 அணா இருந்ததுங்க. பொம்பளைங்களுக்கு 10 அணா, ஆம்பளைங்களுக்கு 1 ரூபாய். அன்னைக்கு வந்து காட்டுக்கு நேரமாயி போனா உடாட்டி என்ன பண்றது, சண்டை பிடிப்பாங்கன்னு கதறிட்டு வருவாங்க. இன்னைக்கு கட்டத்துல என்னாயா இப்படி செய்யறேன்னு சொல்லிட்டேன், என்னால இவ்வளவுதான் முடியும், நீங்க நாளைக்கு வேற ஆள் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாங்க. அன்னைக்கு டீ காப்பி இல்ல, இன்னைக்கு டீ காப்பி கொடுத்தோம். இப்ப வந்து வடையும் கேக்குறாங்க. கூலி வந்து 350 ரூபா கேக்குறாங்க. 350 ரூபா கொடுக்கறப்ப 350 வேலை செய்யறது இல்ல.
எப்படி விவசாயத்தில் நாங்கள் வேலை செய்யறது? முடியாது. இன்னைக்கு டிராக்டர் விட்டாலும் அதிகமான ரேட்டு, பாத்தி கட்டுறதுக்கு 4000 4200 கேட்கறாங்க. ஒரு விவசாயி அதெல்லாம் செய்ய முடியாது. இப்படி எல்லாமே பாக்குறப்ப கொடுத்து பார்த்துட்டு கடைசியில ஒண்ணும் இல்லாத போயிருது, குடும்பத்தில் சண்டை வந்துருது. ஓ சரி சரி. இப்போ நீங்க இந்த வெளியே எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐடி நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் திருப்பி விவசாயத்துக்கு வர்றாங்க, இயற்கை விவசாயத்தை நாங்க செய்யறோங்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அது இயற்கை விவசாயம் வந்து நான் அன்னைக்கு பண்ணாங்க. எங்க தாத்தா காலத்துல, எங்க அப்பா காலத்துல நான் வந்து கொஞ்சம் மருந்துல அடிச்சேன், இங்கிலீஷ் மருந்துல அடிச்சேன். எங்க தாத்தா அப்பா காலத்துல இல்ல மருந்துங்கிற பேச்சே இல்ல மருந்தே கிடையாதுங்க. அப்ப வந்து நோய் வாய ரொம்ப கம்மி. அப்ப வந்து ராகி, கம்பு, நெல்லு, சோளம் இதெல்லாம் போட்டாங்க. ஆனா நோயே கம்மி. இன்னைக்கு போட்ட உடனே நோய் வருது. நிறைய கேன்சர் வந்து அதிகமா பரவறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரியான உரங்கள் போட்டு சாப்பிடுற சாப்பாடு தான். அப்படிங்கிற சாப்பாடு மருந்து, அதாவது ரசாயன மருந்து அடிக்கிறதுல அது அப்படி இருக்குது. நம்ம என்னதான் கழுவுனாலும் போறதுல. கத்திரிக்காய்க்கு வந்துங்க காத்தால மருந்து அடிக்கிறோம், சாயந்தரம் பொறிக்கிறோம். ஓ சரி. காத்தால மருந்து அடிச்சு சாயந்தரம் பொறிக்கிறோம். மக்கான காத்தால கொண்டு வித்துனாங்க, மத்தியானமும் குழம்பு வைக்கிறாங்க. அந்த பாய்சன் எங்க போகும்? 2 நாள் உள்ளதா இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து அது கேன்சர் அப்படி இப்படி வேற புதுசா வர்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்து இந்த நோயே இருக்காது. பாத்துங்களா, அப்படிலாம் இருந்தது. அன்னைக்கு வந்து விதைப்பொருள்கள் அனைத்தும் ஊற்றிருக்கோம். அதாவது நெல்லு, கம்பு, ராகி இருந்தது, கடை இருந்தது, எல்லாம் இங்க வச்சிருந்து வருஷமான கொண்டு போய் விதைப்பொருள் விதைப்போம். இன்னைக்கு வாங்கி விதைப்பொருள் வாங்க வேண்டியதா இருக்குது. விதையுமே வாங்கணும். ஆமா, நான் போட்ட முளைக்க மாட்டேங்குது. ஓ சரி. மண்ணு மல்லடாகி போச்சு. அப்படி இருக்கிறதால இன்னைக்கு விவசாயத்துல வந்து யாருமே விரும்பாத காரணமே அதுதான். இல்லாட்டி விவசாயத்துல வந்து அன்னைக்கு செஞ்சாங்கன்னா அன்னைக்கு அப்படி இருந்து செஞ்சாங்க. இன்னைக்கு எது எடுத்தாலும் பத்த மாட்டாங்க. எல்லாருமே விவசாயம் செஞ்சாங்க. அதனால எல்லாருக்குமே அது கட்டுப்படி ஆச்சு. இப்போ வந்து குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே விவசாயம் செய்யற மாதிரி இருக்கு. எங்க தலைமுறையோடு விவசாயம் போயிருமோன்னு இருக்குது. ஓ சரி. இன்னைக்கு நினைச்சு பார்த்தோம்னா நம்ம தலைக்கட்டோட விவசாயம் முடிஞ்சிரு, நம்ம பையனும் பேரம் பேத்தி எல்லாம் வந்தாங்கன்னா வெளியூர்ல போய் சம்பளம் வாங்கினா குடும்பம் நடத்த முடியும், விவசாயத்தை விட்டுட்டு போனாதான் அவங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வந்துருச்சுங்க. அது உண்மை. காட்டு கொடுக்கறவ எல்லா செலவும் பண்ண முடியல. ஏதோ வெளியில போனாக்க தினம் 500 கூலி இருக்குது, உறுதியா இருக்குது. மாசம் 15,000 ரூபாய். ஏதோ ஒரு மாசம் போச்சுன்னா கூட ஒரு மாசம் மிச்சமாகி ஏதோ ஒன்று பண்றேன். காட்டு கொடுக்கறவ வேட்டு நல்ல முறையில் புளிஞ்சு கட்ட முடியல. பாத்தீங்களா, அதாவது இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து இந்த சொட்டு நீளம் ஒன்று இருக்கு பாருங்க, அந்த நீளம் எல்லாம் கூட நாங்களே விலையே கட்டுறதில்லை. ஓ சரி. வேணுதான் இருக்கு. காட்டுக்குள்ளே கட்டி குளச்சியில கட்டி இந்த வேட்டியில செவையன் இருக்கும் பாத்துங்களா. அப்புறம் இன்னைக்கு அந்த சொட்டு நீளம்னு ஒன்று வந்ததுக்கு முப்பது நாங்கள் வெள்ளை வேட்டியை பண்றோம். அது மாதிரிங்க அன்னைக்கு விவசாயத்தில் இருந்தது இன்னைக்கு இல்லை. பாருங்களேன், அன்னைக்கு வந்து ஒவ்வொரு விவசாயி ஓட்டத்துலையுமே 5 மாடு 6 மாடு இருக்குங்க, 2 மாடு 3 மாடு வச்சிருப்பாங்க. பாலுக்குன்னு தனியா மாடு வச்சிருப்பாங்க, எருமை வச்சிருப்பாங்க. இன்னைக்கு யாருக்குமே அந்த கரம சிந்து மாடு மட்டும்தான் இருக்குது. நாட்டு மாடு ஒழிஞ்சு போச்சு. மாட்டு மாடு போச்சு. அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து மாடு இருந்தது, மாடோட சாணம் இருந்தது, அதை உரமா பயன்படுத்தணும். அந்த மாட்டு பாலை வாங்கி நமக்கு குடிச்சோம், தயிரெல்லாம் சாப்பிட்டோம். அது எந்த விஷம் கிடையாது. இன்னைக்கு இது பாருங்க பூரா மாட்டு தீனி, மாட்டு தீவனம், மாட்டுக்கு ஊசி, அப்புறம் சீம புல்லுன்னு ஒன்று இருக்குது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டா தான் கறக்க முடியுது. இதெல்லாம் ஒரு விஷமுள்ள பொருள்கள் அத்தனையுமே. அவ்வளவுமே. இதில் யூரியா கலக்குறேன், பால்டால் கலக்குறானுங்க, எல்லாருமே இருக்குமே. அதை போட்டா தான் அந்த இது வருதுங்களா. அப்ப அதெல்லாம் எங்க போகும்? நம்ம திருப்பி பாலா நம்ம தான் சாப்பிடுறது. அதாவது அன்னைக்கு வந்துங்க ஒரு 90 வயசு ஆன ஐயங்கோட முதிர்ச்சிகள் தான் கீழ் வந்து கிடப்பாங்கள ஒழிய நோய்வாய் வந்து கீழ் வந்துருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 100க்கு 95 பேரு நோய்வாய் வந்துதான் இறக்குறாங்க. 50 வயசு தாண்டதே ரொம்ப கஷ்டம். அது என்ன நோய்னு சொல்றதுக்கு இல்ல, நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து அத்தனையுமே விஷமாவே சாப்பிட்டு அவங்க என்ன நோயில இறந்தாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல. கேட்டாக்க தலை சுத்து நாம விழுந்துடாம உயிர் போயிடுச்சுங்கிறாங்க, ஆனா ஆட்டில் செத்து போயிட்டாங்கிறாங்க. இப்படி தெரியாத நோயெல்லாம் வந்து விவசாயி கூட சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு ஆகிப்போச்சு. ஆனா பெரும்பாலும் வந்து இன்னைக்கு விவசாய கூட்டத்தில் வந்து இன்னைக்கு பசங்க பிள்ளைகளை வெளியில் போனத்தான் சாப்பிட முடியும், நல்லா இருக்க முடியும். விவசாயத்தையும் நம்பினாக்க பொழப்பு எப்படி ஆகிப்போச்சுங்க இன்னைக்கு. அன்னைக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு முன்னாடி அரிசி சாப்பாடு சாப்பிட ரொம்ப சிரமம். அதாவது ஆடி மாசம் நோம்பி, பங்குனி நோம்பி, தீபாவளி, இதுக்குதான் அரிசி சாப்பாடு. இட்லி எல்லாம் ஆண்கள் நாங்கெல்லாம் வந்து
கோழிப்பட அம்மா இட்லி சுடும்போது நாங்கள் ரவுண்ட் இட்லி காட்டுக்கு போவோம். ஒரி அதாவது ஒரு ஆசையில் ரவுண்ட் இட்லி தின்ட்டு காட்டுக்கே போவோம். இன்னைக்கு இட்லி கண்ட கஷ்டமா இருக்கு சாப்பிட்றதுக்கு. புது புது பூரி புரோட்டா இப்படி இருந்து சாப்பிட்றாப்புல இருக்குது. இப்போ வந்து நம்ம பரோட்டாலாம் எப்படி சாப்பிடுறாங்களோ அந்த காலத்துல அப்படி தோசையை சாப்பிட்டுருக்காங்க, பாருங்களேன், சாப்பிட்டுருக்காங்க. எல்லா வீட்லயும் மத்தியானம் தான் கம்பு சோறு, களிச்சோறு, அரிச்சோறுலாம் இருக்காது, கம்பு களி. அப்புறம் மீடியமா சோளம் போட்டுக்குவாங்க, சோள சாப்பாடு இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் பெரும்பாலும் காத்தால் நேரமெல்லாம் முக்கால்வாசி எல்லா ஊர்லயும் கரைச்சி தான் குடிப்பாங்க. குடிக்கிறது தான் கரைச்சி குடிக்கிறது. மத்தியானம் எல்லா வீட்லயுமே கம்மஞ்சோறாக்கி குழம்பு வைப்பாங்க, களி கிளறி குழம்பு வைப்பாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா வந்துங்க. எனக்கு வந்து 73 வயசு ஆகுது. இந்த 73 வயசுல எங்க அப்பா எப்படி விவசாயம் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்க அப்பா எப்படி விவசாயம் பண்ணி தப்பிச்சாங்க. எனக்கு வந்து 4 எங்க அம்மாவுக்கு வந்து 4 பொண்ணு. 4 பொண்ணுக்கு காட்டுக்குள்ளேயே பாடுபட்டு தான் கல்யாணம் எல்லாம் பண்ணாங்க. எனக்கும் பண்ணினாங்க. இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது. என் வாழ்க்கையில 2 பொண்ணு 1 பையன். ரொம்ப சிரமப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன். இதே விவசாயத்தில் இருந்துமே அதே நிலன்கள் வச்சுக்கிட்டு அதே விவசாயத்தை பார்த்துட்டு உங்களுக்கு கஷ்டத்துல தான் நான் கல்யாணம் பண்ணேன். இன்னைக்குமே விவசாயமா இருந்ததுன்னா அப்படித்தான் இருந்திருப்பேன். இன்னைக்கு பையன் சம்பாதிக்கிறேன், அவங்க எல்லாம் வந்து விவசாயத்துல இல்ல அதனால அவங்க கொஞ்சம் இது பண்ணி காத்தாலும் விழுந்துருச்சுன்னா அவன் ஜோலிக்கு ஓடிடுறான். மத்தியானம் வந்து கொஞ்ச நாள் இருக்கிறேன், மறுபடியும் சாயந்தரமா அவன் ஜோலிக்கு ஓடிடுறான். நேரம் விவசாயத்துல இல்ல. அதனால இன்னைக்கு வந்து நான் என்னோட வாழ்க்கையிலேயே 3 விதமான ஒரு விவசாயத்தை நான் பார்த்துட்டேன். அப்பா காலத்துல எப்படி இருந்தாங்க, தீவிரமான விவசாயம். எங்க அப்பா காலத்துல எப்படி இருந்தாங்க, நம்ம காலத்துல நாம எப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு மாற்றங்கள் தனியாக வருது. ஸோ நம்ம பசு பேரன்லாம் காட்டுக்குள்ள வராம இருந்தது நல்லது அப்படி நீங்க நினைக்கிறீங்க? ஆமா நினைக்கிறேன். நல்ல வேலை நீங்க உள்ள வரல. ஆமா வரல. வந்தா நம்ம பட்ட கஷ்டமே அவர்களும் நம்மள இடத்த இருப்பேன். வந்து கொஞ்சம் மேன்மையா ஒரு ஓடு கட்டி பாக்குறது, ஒரு கார் வாங்கி பாக்குறது, ஒரு பைக் வாங்கி பாக்குறது, இப்படி எல்லாம் நிலைமையில நம்ம இருக்காது. ஏதோ வெளியில் போச்சுனாக்க நாளோட கலந்து 10,000 வாங்குறான், அப்புறம் 12,000 வாங்கலா, 13,000 வாங்க, அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, கொண்டு வர்றான். இதை வச்சு நம்ம ஒரு குடும்பத்தை நடத்துற மொழிய விவசாயத்திலேயே இருந்தாக்க எந்த விவசாயியா இருந்தாலும் சரிங்களா. அதாவது குறைஞ்சபட்சம் 5 ஏக்கரா 6 ஏக்கராவுக்கு மேல போக போக நட்டு எச்சு வந்துகிட்டே இருக்கும். ஓ அப்படி சொல்றீங்க? ஆமா. அதிகமான விவசாய நிலங்கள் வச்சிருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் நடத்துல பாத்துக்கலாம். வருஷம் 10 ஏக்கரா 5 ஏக்கரா வித்துட்டே இருப்பாங்க. பற்றாக்குறை ஆள் எச்சு வேணும். அவங்க வந்து அத்தனை மெயின்டைன் பண்ண முடியாது. எல்லா ஆளுகளும் எல்லாம் ஏமாத்திட்டு போறத இருக்கிறாங்க. அதனால ஒரு 6 ஏக்கரா குறைஞ்சபட்சம் இருந்ததுன்னா ஒரு அளவுக்கு இருந்துட்டு இருப்பாங்க, எல்லாம் மெயின்டைன் நல்லா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. எச்சு போக 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 நட்டு எச்சா தான் வந்துட்டே இருக்குங்க. நஷ்டங்கள் தான் அதிகமாக. இன்னைக்கு எங்கிட்ட 15 ஏக்கரா இருக்குது. 5 ஏக்கரை விவசாயிகிட்ட என்னால் போட்டி போட முடியல. அவன் 10 காசு வச்சிருக்கிறியா? என்கிட்ட இல்லை. ஏன்னா வர்ற வருமானத்தை பூரா கூலிக்காரருக்கே கொடுக்குற வழிக்கு போயிடுச்சு. அந்த 5 ஏக்கரைக்காரரு அவங்க விவசாயம் போட்ட காட்டு கொஞ்சம் வேலை செய்யறாங்க. அது கொஞ்சம் மிச்சமா தெரியுது. நாங்க 2 பேரும் வேலை செய்யறதுக்கு ஆளுங்க விட்டு போய் மெயின்டைன் தான் பண்ண முடியுது, ஒளி வேலை செய்ய முடியல. வயசும் காரணம் வயசும் காரணம் இல்லாட்டி கூட ஒரு 10 ஆள் வேலை செஞ்சாங்கன்னா நம்ம பெண்கள் போய் அவங்க கூட வேலை தான் வாங்க முடியும், அவங்க வேலை செய்ய முடியாது. அப்ப நான் ஆடு மாடு தண்ணி கட்டுறது இப்படி எல்லாம் பார்த்தாகணும். இப்படி எல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கு காடு எச்சா போக போக மெயின்டைனே பண்ண முடியும். விற்க வேண்டிய சூழல் தான் வந்து இன்னைக்கு அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்குது. 50 ஏக்கரை ஒரு 4 ஏக்கரை 3 ஏக்கரை விற்கிறேன். விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தான் இது எல்லாமே. அப்படிங்கிற போது இனி வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க. தலைமுறைக்கு விவசாயத்தை கொஞ்சம் பாதுகாக்கணும். நட்டமோ லாபமோ எப்படி பண்ணிட்டு இருந்தா தான் நல்லா இருக்கு. ஆனா விவசாயத்தில் இருந்தவங்க வந்து நட்டப்பட்டு இருக்காங்க, யாருமே அழியல. ஆனா வேற வியாபாரம் போக்குவரத்து பண்ணவும் நிறைய பேர் அழிஞ்சிருக்காங்க. ஆனா அதை மனசுல வச்சுக்கிட்டு என்னுடைய மகனை கூட நீ வந்து விவசாயத்தை பாரு எப்படியா நமக்கு அது கை கொடுக்கும்டா அப்படின்னு சொல்லி அவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்துக்கு இழுத்துக்கிட்டு இருக்கிறேன். அது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு நம்பிக்கை தர. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் அது மாதிரி சர்க்கார் வந்து விவசாயத்தை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும். அதிகாரிகள் அதை விட ஊக்கப்படுத்தணும். நேரடியாக விவசாய கொடுத்து போய் வந்து பார்த்து நடந்ததுன்னா விவசாயம் இன்னும் நல்லா இருக்கு. அப்போ இப்ப இருக்கிற இளைஞர்களும் வந்து நாம போய் தொழில் பார்க்கறத விட நல்லா இருக்க மாட்டேங்குதே அப்படின்னு அவங்க வந்து எல்லா விவசாயத்தை பார்ப்பாங்க. அதனால விவசாயத்தை விடாம பார்த்துக்கணும். விவசாயத்தை அழிக்காம இருக்கிறது நல்லது. பெரும்பாலும் வந்து விவசாயம் தானே சோறே போடுது. எப்படி இருந்து எத்தனை தான் பணம் வாங்கினாலும் பணத்தை நீங்க முடியும்.
அதனால வந்து அது ஒரு பாட்டே பாடியிருக்காங்க, விவசாயம் இல்லைனாங்க உலகமே இல்லைன்னு. ஆனால் அதனால நான் வந்து மகனை வந்து கொஞ்சம் கொஞ்சம் விவசாயத்துக்கு எழுதிட்டு இருக்கிறேன். ஆனால் விவசாயம் வேணும், அதை நான் விரும்புகிறேன். ஓகே ஐயா, இந்திய சந்திப்பில் நீங்கள் பெருஞ்சலங்கை பற்றி பேசுனீங்க, சிறுசலங்கை சொன்னீங்க, கும்மி பாடல்கள் சொன்னீங்க, அப்புறம் அந்த இலவு பாடல்கள், அந்த அந்த வீட்டுகளில் பாடக்கூடிய பாடல்கள் பற்றி சொன்னீங்க, விவசாயிகளுடைய நலன்கள் பற்றி பேசுனீங்க, விவசாயம் சார்ந்து தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் வரும் தலைமுறைகள் இதை புரிஞ்சுக்கிட்டு இதில் அதிகமான நாட்டங்கள் செலுத்துவாங்கன்னு நம்ம நம்புவோம். எஃப்எம்ல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் எங்களது நன்றியையும் வணக்கத்தையும் உரிதாக்கிக் கொள்கிறோம். இதுபோல நிகழ்ச்சிகளை நாம் இனி செய்ய இருக்கிறோம், அதை நாம் கேட்டு ரசிக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய அனுபவ நிகழ்ச்சியில் நாம் கேட்டது நத்தக்காட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முதியவர் திரு பழனிசாமி அவர்கள் கொங்கு மண்டல கிராமிய கலைகளான கும்மிப்பாட்டு நிகழ்ச்சிகள், வயல்வெளி பாடல்கள் பற்றியும், துக்க நிகழ்வுகளில் வாசிக்கக்கூடிய கனக தப்பட்டை பற்றியும், ஒப்பாரி பாடல்கள் பற்றியும் கூறி, அதோடு விவசாயத்தில் தன்னுடைய அனுபவம் பற்றியும், வரும் தலைமுறையினர் அதனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தினை பற்றியும் கூறிய நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. இதில் மூத்த விவசாயியும் பெரியவருமான திரு பழனிசாமி அவருடன் கலந்து உரையாடியவர் பள்ளி ஆசிரியர் திரு மகாதேவன் அவர்கள்.